அரங்கில் முன்வைக்கிறேன் என்று சொல்லலாம். இது வட்டார வழக்காக இது வந்திருக்கலாம். சமர்ப்பித்தல் என்பது தமிழ் மொழியே கிடையாது, வடமொழியிலிருந்து வந்த சொல். சமர்ப்பித்தல் என்பது பணிந்து வைக்கிறேன், பரிந்துரைக்கிறேன் சொல்லலாம். பணிந்து வைக்கிறேன் முன்வைக்கிறேன் என்பது மிக சரியாக அமையும். முன்வைக்கிறேன் சொல்லலாம். சமர்ப்பித்தல் வடமொழி சொல். கற்றையாளருக்கும் அரங்கிலே வினாக்கள் எழுப்பியவர்களுக்கும் நன்றிகள். கற்றை போவதற்கு முன்னால் இந்த கற்றையின் மீது ஒரு சில செய்திகள். கற்றை முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்பி அகப்பொருளிலே இருந்து அகப்பொருள் சார்பானது என்பதனால் நம்பி அகப்பொருளிலே இருந்து நூற்பாக்களை எல்லாம் சொல்லி அவர் சொன்னார். அதே போல கிரேக்க இலக்கியமான இலியட்டையும் ஒப்பிட்டு காண்பித்து, இரண்டையும் ஒப்பிட்டு ஏற்கனவே பல பார்வைகள் வந்தாலும் கூட அகம் சார்ந்திருக்கிறவரை அவர் சொன்னார். மூன்றாவதாக திருவள்ளுவத்தில் அவர் முடித்திருக்கிறார். இந்த கற்றையை அவர் தொடங்குகிற பொழுது நான் உள்ளுக்குள்ளேயே சிரித்துக் கொண்டிருந்தேன். ஒரே காரணம், இந்த கால மாறுதல் என்பதை நான் இங்கே நினைவில் வைத்துக் கொண்டேன். காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்பதை ஒரு புது கவிதை எழுதுகிற ஒரு கவிஞர் ஒரு மேடையிலே சொல்லுகிற பொழுது இப்படி சொன்னார். காதல் 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 போயின் காதல் போயின் இன்னொரு காதல் 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 என்பதாக சொன்னார். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, அறத்தோடு நிற்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை சொல்லி இருக்கிறார்கள். இனி வினா தொடர்பாக ஒரு சில விளக்கங்களை சொல்வது எனது கடப்பாடு என்று கருதுகிறேன். நேரடியாக அது அறிவியல் முறையாக சொல்லப்படவில்லையே தவிர, அது யாயும் யாயும் ஆராகிறோ என்கின்ற பாட்டில் எமுறை கேளீர் என்று வருகிற காரணத்தினால் இரத்த உறவுகளுக்கு அப்பால் இருக்கிற உறவு என்பதாக வருவித்துக் கொள்ளுவோமே ஆனால் அது அவருடைய கட்டுரைக்கு அரண் சேர்ப்பதாக அமையும் என்று கருதுகிறேன். முன்னையே தெரிந்திருக்குமானால் எம்முறை கேளீர் என்பது வராது. கேளீருக்குள்ளேயே உறவுகள் அமைந்ததாக சொல்லப்படும். எனவே அத்தை மகளையோ அல்லது மாமன் மகளையோ சொல்லுவதாக கருதாமல், நிலம் சார்ந்த ஒரு நெய்தல் நிலத்தில் இருப்பவன் குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்ளுகிற பொழுது இந்த அகமணம் என்று பேசப்படுவதில் இருந்து விலகி புறமணம் என்பதாக அமையுமோ என்பதையெல்லாம் நாம் வருவித்துக் கொள்வோமே ஆனால் அவ்வாறு கருதலாம். இவ்வாறு கருதி பார்க்கவும் இடம் உண்டு. இப்ப நான் சொல்லுவதிலிருந்து ஏராளமான வினாக்களை எழுப்புவதற்கு அரங்கில் இருப்பவர்கள் விருப்பப்படலாம். இவையெல்லாம் உள்நுழைந்து பார்ப்பதற்கான களன்கள் என்பதை நாம் உள்ளே வைத்துக் கொள்வோமே ஆனால் நாம் அறிவு தேடலை நோக்கி நகர்வதற்கான முடிச்சுக்களை அவர் தந்திருக்கிறார் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. வாய்ப்பு இருப்பவர்கள் அதை பற்றியே கூட ஒரு கட்டுரை எழுதுவதற்கான களமாக அதை நாம் கருத வேண்டும். இந்த சமர்ப்பித்தல் என்பது அவர் வழக்கமாக மேடையிலே கேட்டு மனதிற்குள் பதிந்த காரணத்தினால் சொல்லப்பட்ட சொல் என்பதுதான் உண்மையே தவிர அவர் விருப்பப்பட்டு அதை சொன்னார் என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இப்போதைக்கு அவர் சொல்லி இருக்கிற காரணத்தினால் அடுத்த அரங்கிலே இருந்து அவர் சமர்ப்பிக்க மாட்டார், முன்வைப்பார். அதனால நாம் ஒரு திருத்தம் செய்து கொடுத்திருக்கிறோம். ஒருத்தர் வண்டியில போகிற பொழுது மிதிவண்டி ஓட்டி பழகிறவங்களுக்கு தெரியும், கீழே விழுந்து முழங்காலாம் காயப்பட்டதற்கு பிறகுதான் வண்டி ஓட்டவே வரும். காயம்படுகிறது என்பதற்காக வண்டியை நிறுத்தி விடுவதில்லை, பழகிக் கொள்வதை நிறுத்திக் கொள்வதில்லை. அடுத்த அரங்கிலே இருந்து கோபிகிருஷ்ணா அவர்கள் ஐயா அவர்களுடைய அறிவுரையை ஏற்றுக்கொண்டு சமர்ப்பிப்பதை விட்டுவிட்டு முன்வைப்பதை மேற்கொள்வார் என்பதை அவர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இனி இரண்டாவது கட்டுரையும் கோவை பகுதியிலே இருந்து வருகிறது. முன்னவர் ஆடவர் என்பதால் இப்போது அடுத்தது மகளிருக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம். பூசாக்கோ மகளிர் கலைக்கல்லூரியிலே இருந்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியை ஜோதிமணி அவர்கள், இதுவும் அறத்தோடு தொடர்புடைய ஒரு கட்டுரை தான். சங்க நூல்களில் அறக்கோட்பாடுகள் என்கின்ற தலைப்பிலான கட்டுரையை வழங்க வருகிறார்கள். அவரை அன்பு பாராட்டி அவரது கட்டுரையை வழங்குமாறு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை, பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேமதுர தமிழோசை உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே என் கட்டுரையை இந்த அரங்கிலே சமர்ப்பிப்பதில், அதுவும் அற சம்பந்தமான கட்டுரையை முன்வைப்பதில் பெருமை அடைகின்றேன். சங்க அகநூல்களில் அறக்கோட்பாடுகள். என்னுடைய தலைப்பு சங்க அகநூல்களில் அறக்கோட்பாடுகள். சங்ககாலம் தமிழ் இலக்கிய வரலாற்றின் பொற்காலம் என போற்றப்படுகிறது. இக்காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் தமிழர்களின் நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் ஆகியவற்றை காட்டும் கண்ணாடியாக விளங்குகின்றன. இந்நூல்களை சங்க இலக்கியங்கள் எனவும் மேற்கணக்கு நூல்கள் எனவும் அழைக்கின்றோம். சங்க இலக்கியங்கள் காதலையும் வீரத்தையும் இரு கண்களாக போற்றியுள்ளன. இவ்விலக்கியங்கள் அகத்தையும் புறத்தையும் போற்றினாலும் வாழ்வியல் அறங்களை வகைப்படுத்தியுள்ளன. மனிதர்கள் நேசமுடன் வாழ்வதற்குரிய அறங்களை மதித்து போற்றியுள்ளன. அறம் என்பதை பண்டை தமிழ் சான்றோர்கள் ஒரு கொள்கையாகவோ கோட்பாடாகவோ கருதவில்லை. இதனை அவர்கள் வாழ்க்கை நெறியாகவே கருதி போற்றினர்.
ஒழுக்க நெறிக்குரிய விதிமுறைகளின் தொகுப்பாகவே அறம் கொள்ளப்பட்டது என காத்தா திருநாவுக்கரசு அவர்கள் விளக்கியுள்ளார். இக்கருத்தை ஆராய்கின்ற போது சங்க இலக்கிய கதை மாந்தர்களாகிய தலைவன், தலைவி, தோழி, நற்றாய், செவிலி, தந்தை, தமையன், பாங்கன் போன்றோரின் வழி அறக்கருத்துக்கள் உயிர் பெற்றுள்ளன. கதை மாந்தர்கள் ஒவ்வொருவரின் கட்டமைப்பும் அறக்கோட்பாடுகளை மையமிட்டு அமைக்கப்பட்டுள்ளன. மனிதர்களின் இயங்குதளமாக விளங்கும் சமுதாயம் நன்றாக செழித்து வளர்வதற்கும் வாழ்வதற்கும் அறச்செயல்கள் அவசியம் என்பதை இக்கட்டுரை எடுத்துரைக்கின்றன. அறத்தின் அவசியம் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கும் ஒழுக்கத்துடன் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதற்கும் அறம் காரணமாக அமைகிறது. இக்கருத்தை மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு தேவையான கொள்கையின் தொகுதியே முழுநிறை வடிவமே அறமெனப்பட்டது என்பர். இத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக மதிக்கப்படும் அறக்கோட்பாடுகள் சங்க இலக்கியங்களாகிய அக இலக்கியங்களுள் எவ்வாறு பயின்றுள்ளன என்பதை ஆராயும் முகத்தான் இக்கட்டுரை எழுதப்பெற்றது. இக்கட்டுரையின் எல்லை சங்க இலக்கியங்களில் 8 தொகை நூல்களாகிய 5 அக இலக்கியங்களுக்குள்ளே என்னுடைய ஆய்வானது அமைந்திருக்கின்றது. அறம் என்பதை சொல்வதற்கு முன்னால் அறம் பற்றிய பொருளை சொற்பொருள் விளக்கம். அறம் பற்றிய பொருள் விளக்கத்தை குறிப்பிடும் போது அறம் என்பது கடமை, நோன்பு, தருமம், கற்பு, இல்லறம், துறவறம், நல்வினை, அறநூல், அறக்கடவுள் என அபிதான சிந்தாமணி அறத்திற்கு பொருள் கூறுகிறது. அறம் என்பது ஒழுக்கம், கடமை, கற்பு, இல்லறம், நல்வினை என கழக தமிழர் அகராதி பொருள் கொண்டுள்ளது. கோட்பாடு என்பது கொள்கை, நடத்தை என்பது கொண்டிருக்கும் தன்மை எனவும் கழக அகராதி பொருள் கூறுகிறது. அறம் மற்றும் கோட்பாடு என்ற இரு நிலைகளில் சங்க அக இலக்கியங்களில் அறக்கருத்துக்கள் எவ்வாறு போற்றப்பட்டுள்ளன என்ற தன்மை ஆராயப்படுகிறது. அகராதிகள் குறிப்பிடும் அறம் பற்றிய கோட்பாடுகள், பொருள்கள் சங்க நூல்கள் இடம்பெற்றுள்ள தன்மை எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இக்கட்டமைப்புகளில் களவு, கற்பு, மனிதநேய சிந்தனைகள், வாழ்வியல் அறங்கள் ஆகியவற்றில் அறச்செய்திகள் எவ்வாறெல்லாம் கையாளப்பட்டுள்ளன என்பது இவன் ஆராயப்பட்டுள்ளன. சங்க அகநூல்களில் அறக்கோட்பாடுகள். சங்க அகநூல்களாகிய நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை என்ற 5 நூல்களிலும் அறக்கருத்துக்கள் அடித்தளமா அமைந்துள்ளன. மாந்தகுல வளர்ச்சிக்கு தேவையான நேயத்தையும் நெறியையும் அகநூல்கள் இயம்பியுள்ளன. இந்நூல்கள் மக்களின் கடமைகளையும் பண்புகளையும் வலியுறுத்தியுள்ளன. மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வரையறுத்து மனிதர்கள் இன்புற்று வாழ்வதற்கு வழிகாட்டுகிறது. இந்நூல் அறத்திற்கு மாறான கருத்துக்களையும் நடவடிக்கைகளையும் மறுத்துள்ளன என்பதை உணர முடிகின்றது. களவு, கற்பு என்ற நிலைகளில் என்னுடைய அறக்கருத்துக்கள் களவு, கற்பு என்ற 2 நிலைகளில் ஆராய்ந்திருக்கின்றேன். களவு, குமரப்பருவம் வாய்க்கப்பெற்ற ஆண் தனக்கு ஒத்த பெண்ணையும் பெண் தனக்கு ஒத்த ஆணையும் தேர்ந்தெடுக்கும் உரிமை மறுக்கப்பட்ட காலம். திருமண வாழ்க்கையை தேர்வு செய்யும் பொறுப்பு பெற்றோர்கள் வசம் விடப்பட்டது. இதனால் தலைவனும் தலைவியும் களவு வாழ்க்கையை மேற்கொண்டனர். பின் தோழியின் உதவியோடு கற்பு வாழ்க்கைக்கு மாற்றப்பட்டனர். தமரறியாமல் கூடுதலில் களவென்றார் இளம்பூரணர். தம் சுற்றத்தார் அறியாமல் தலைவனும் தலைவியும் சந்தித்து தன் காதலை தோழியின் உதவியோடு வெளிப்படுத்தி கொண்டனர். இதற்கு தோழி உற்றதுணையாக விளங்கும் தன்மை குறிப்பிடத்தக்கது. காதல் வயப்பட்ட தலைவன் தலைவி பற்றியும் தலைமக்களது காதலுக்கு உறுதுணையாக அமையும் தோழி பற்றியும் இக்கதை மாந்தர்களின் வாழ்வில் போற்றப்படும் அறச்சிந்தனைகளும் செயல்களும் இவன் விளக்கப்படுகின்றன. தலைவனின் அறப்பண்புகள். அறம் என்பது ஒழுக்கம் என்பர். தன்னுயிர் போல மண்ணுயிரை நினைத்து மற்றவரது துன்பமும் தமதாக பாவித்து பிறருக்கு நம்மால் இயன்றவாறெல்லாம் உதவுதல் அறம் என்பது என்றும் ஒருவன் தன் மனதில் எல்லளவும் குற்றமில்லாதவனாய் இருத்தலே அறம் என்பதை மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீரபிற என்று குறள் கூறுகின்றது. இவ்வறத்திற்கு ஏற்ப தலைவனின் மனநிலையும் செயல்பாடுகளும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. பொருள் ஈட்டுதல் என்பது